நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளவு திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு, அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏலம் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி என்று. அது தம்பி யூடியூப்ல அதை பெருசா போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னன்னா, இன்ன காலையில பிரபு எனக்கு போன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு போன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்க பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேரு ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்க பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனா இத உண்மை பாதிதான். என்ன அந்த வீடு அப்பா என் பேர்ல எழுதியிருக்காருன்னு, பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள் தான் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேர்ல தான் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதே சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜைய அந்த பிரசாத் ஸ்டுடியோல, அதான் வரலாறு காண மிகப்பெரிய அளவுல ஏதோ செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமா நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்க பார்த்து. அதுல பெரும் மகிழ்ச்சியோடு காலையில இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடர்ன் கோடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்கவராக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.